வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு பெண்கள் இரத்த தானம் செய்வது நல்லதா என்பது பற்றி. முதலில் இரத்த தானம் செய்வதன் நன்மைகளை பார்ப்போம். உடலில் இருக்கும் கெட்ட இரத்தம் வெளியேறி புதிய இரத்தம் உற்பத்தி ஆகும். இரத்த தானம் செய்வதன் மூலம் உடலில் இருக்கும் கலோரிகள் குறைந்து எடை குறைய உதவும். இரத்த தானம் செய்வதன் மூலம் இதய நோய் வராமல் தடுக்கலாம். இரத்த தானம் செய்வதன் மூலம் உயிர்களை காப்பாற்றலாம். ஆனால் பெண்கள் இரத்த தானம் செய்யும் போது சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். மாதவிடாய் நின்ற பெண் மட்டுமே இரத்த தானம் செய்ய வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் இரத்த தானம் செய்யக்கூடாது. இரத்த தானம் செய்த பின் சரியான உணவு சாப்பிட வேண்டும். பெண்கள் இரத்த தானம் செய்வதன் நன்மைகள்: இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதய நோய் வராமல் தடுக்கலாம். உடலில் இருக்கும் கெட்ட இரத்தம் வெளியேறும். புதிய இரத்தம் உற்பத்தி ஆகும். உயிர்களை காப்பாற்றலாம். பெண்கள் இரத்த தானம் செய்வதில் சில தீமைகளும் உண்டு. இரத்த தானம் செய்த பின் உடல் சோர்வு ஏற்படலாம். இரத்த அழுத்தம் குறையலாம். சிலருக்கு இரத்த தானம் செய்த இடத்தில் வலி ஏற்படலாம். இரத்த தானம் செய்வதற்கான தகுதிகள்: 18 வயது முதல் 60 வயது வரையில் உள்ள பெண்கள் இரத்த தானம் செய்யலாம். உடல் எடை 45 கிலோகிராம் இருக்க வேண்டும். இரத்த அழுத்தம் சரியான அளவில் இருக்க வேண்டும். இரத்தம் பற்றிய மேலும் தகவல்கள்: இரத்தத்தின் பணிகள்: ஆக்சிஜனை உடலின் அனைத்து பாகங்களுக்கும் எடுத்துச் செல்லுதல், ஊட்டச்சத்துக்களை உடலின் அனைத்து பாகங்களுக்கும் எடுத்துச் செல்லுதல், கழிவுப் பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்றுதல், உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், நோய்களை எதிர்க்கும் திறனை அளித்தல். இரத்தத்தின் கூறுகள்: பிளாஸ்மா 55%, இரத்த சிவப்பணுக்கள் 45%, இரத்த வெள்ளணுக்கள் 1%, இரத்த தட்டணுக்கள் 1%. இரத்த வகைகள்: AB-AB-O. இரத்த அழுத்தம்: சாதாரண இரத்த அழுத்தம் 120/80 mmHg. உயர் இரத்த அழுத்தம் 140/90 mmHg. மேல் கூரை இரத்த அழுத்தம் 90/60 mmHg. கீழ் இரத்த வகை பொருத்தம்: A வகை இரத்தம் உள்ளவர்கள் E அல்லது O வகை இரத்தத்தை பெறலாம். B வகை இரத்தம் உள்ளவர்கள் B அல்லது O வகை இரத்தத்தை பெறலாம். AB வகை இரத்தம் உள்ளவர்கள் A, B, AB அல்லது O வகை இரத்தத்தை பெறலாம். இரத்த தானம் என்பது ஒரு மனிதாபிமான செயல் மட்டுமல்ல. அது பல உயிர்களை காப்பாற்றும் உயரிய சேவை ஆகும். இரத்தம் என்றால் என்ன? இரத்தம் என்பது மனித உடலின் உயிர் சக்தி. இரத்தம் இல்லாமல் மனித உடல் ஒரு நிமிடமும் இயங்க முடியாது. ஒரு மனித உடலில் சுமார் 5 முதல் 6 லிட்டர் இரத்தம் உள்ளது. இதில் ஒரு சிறிய அளவு இரத்தத்தை தானம் செய்தாலும் உடல் அதை சில நாட்களில் மீண்டும் உற்பத்தி செய்துவிடும். இரத்தத்தின் முக்கிய பணிகள்: இரத்தத்தின் பணிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து உடலின் அனைத்து பாகங்களுக்கும் எடுத்துச் செல்கிறது. உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடலுக்கு வழங்குகிறது. கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது. உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது. நோய்களை எதிர்க்கும் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. இரத்தத்தின் கூறுகள்: இரத்தம் 4 முக்கிய கூறுகளால் ஆனது. பிளாஸ்மா 55%, சிவப்பு இரத்த அணுக்கள் 45%, வெள்ளை இரத்த அணுக்கள் 1%, இரத்த தட்டணுக்கள் 1%. இந்த எல்லா கூறுகளும் மனித உயிருக்கு அவசியமானவை. இரத்த தானத்தின் பொதுவான நன்மைகள். இப்போது இரத்த தானத்தின் நன்மைகளை பார்ப்போம். உடலில் புதிய இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகும். இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். இதய நோய்கள் வருவதற்கான ஆபத்து குறையும். உடலில் இருக்கும் அதிக இரும்பு சத்து சமநிலைப்படும். ஒரு தானம் 3 உயிர்களை காப்பாற்ற முடியும். பெண்கள் இரத்த தானம் செய்யலாமா? பல பெண்களுக்கு இருக்கும் முக்கிய சந்தேகம் இதுதான். பெண்கள் இரத்த தானம் செய்தால் உடல் பலவீனம் வருமா?
இதற்கு மருத்துவர்களின் பதில்: சரியான தகுதி இருந்தால் பெண்கள் இரத்த தானம் செய்வது முழுமையாக பாதுகாப்பானது. சிலருக்கு இரத்த தானம் செய்த பின் உடல் சோர்வு, தலை சுற்றல், ஊசி போட்ட இடத்தில் சிறிய வலி. ஆனால் இவை சில மணி நேரத்தில் சரியாகிவிடும். இரத்த தானத்திற்கு முன்பின் உணவு: தானத்திற்கு முன் போதுமான தண்ணீர் குடிக்க வேண்டும். இலகுவான உணவு சாப்பிட வேண்டும். தானத்திற்கு பின் இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள்: கீரைகள், பேரீச்சை, மாதுளை, முட்டை. நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். இரத்த தானத்திற்கு தகுதிகள்: வயது 18-60 ஆண்டுகள். எடை குறைந்தது 45 கிலோ. ஹீமோகுளோபின் 12 GDL மேல். ஓ வகை இரத்தம் உள்ளவர்கள் ஓ வகை இரத்தத்தை மட்டுமே பெறலாம். இரத்த அளவு: மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு சுமார் 5 முதல் 6 வரை லிட்டர், 70 முதல் 80 வரை மில்லி கிலோ ஆகும். இரத்த தான அளவு: ஒரு முறை இரத்த தானம் செய்யும் போது சுமார் 350 முதல் 450 வரை மில்லி இரத்தம் எடுக்கப்படுகிறது. இரத்த சேமிப்பு: இரத்தத்தை 2 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையில் சேமித்தல். இரத்தத்தை உறைய வைத்து சேமித்தல் -20 டிகிரி செல்சியஸ் அல்லது -80 டிகிரி செல்சியஸ். இரத்த சேமிப்பு காலம்: முழு இரத்தம் 21 முதல் 35 வரை நாட்கள். இரத்த சிவப்பணுக்கள் 35 முதல் 42 வரை நாட்கள். இரத்த பிளாஸ்மா 1 வருடம். இரத்த தட்டணுக்கள் 3 முதல் 5 வரை நாட்கள். அன்புள்ள நண்பர்களே, இரத்த தானம் செய்யுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள். இரத்த தானம் என்பது ஒரு மனிதாபிமான செயல் மட்டுமல்ல, அது பல உயிர்களை காப்பாற்றும் உயரிய சேவை ஆகும். இரத்தம் என்றால் என்ன? இரத்தம் என்பது மனித உடலின் உயிர் சக்தி. இரத்தம் இல்லாமல் மனித உடல் ஒரு நிமிடமும் இயங்க முடியாது. ஒரு மனித உடலில் சுமார் 5 முதல் 6 லிட்டர் இரத்தம் உள்ளது. இதில் ஒரு சிறிய அளவு இரத்தத்தை தானம் செய்தாலும் உடல் அதை சில நாட்களில் மீண்டும் உற்பத்தி செய்துவிடும். இரத்தத்தின் முக்கிய பணிகள்: இரத்தத்தின் பணிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து உடலின் அனைத்து பாகங்களுக்கும் எடுத்துச் செல்கிறது. உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடலுக்கு வழங்குகிறது. கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது. உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது. நோய்களை எதிர்க்கும் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. இரத்தத்தின் கூறுகள்: இரத்தம் 4 முக்கிய கூறுகளால் ஆனது. பிளாஸ்மா 55%, சிவப்பு இரத்த அணுக்கள் 45%, வெள்ளை இரத்த அணுக்கள் 1%, இரத்த தட்டணுக்கள் 1%. பல பெண்களுக்கு இருக்கும் முக்கிய சந்தேகம் இதுதான்: பெண்கள் இரத்த தானம் செய்தால் உடல் பலவீனம் வருமா? இதற்கு மருத்துவர்களின் பதில்: சரியான தகுதி இருந்தால் பெண்கள் இரத்த தானம் செய்வது முழுமையாக பாதுகாப்பானது. சிலருக்கு இரத்த தானம் செய்த பின் உடல் சோர்வு, தலை சுற்றல், ஊசி போட்ட இடத்தில் சிறிய வலி. ஆனால் இவை சில மணி நேரத்தில் சரியாகிவிடும். இரத்த தானத்திற்கு முன்பின் உணவு: தானத்திற்கு முன் போதுமான தண்ணீர் குடிக்க வேண்டும். இலகுவான உணவு சாப்பிட வேண்டும். இரத்த அழுத்தம் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். விபத்துகள், பிரசவ சிக்கல்கள், அறுவை சிகிச்சைகள், புற்றுநோய் சிகிச்சைகள் இவற்றுக்காக ஆயிரக்கணக்கான யூனிட் இரத்தம் தேவைப்படுகிறது. ஒரு சிறிய தானம் ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சி, ஒரு உயிருக்கு புதிய வாழ்க்கை.